நல்ல மணமான அவரைக்காய் பொரியல் செய்வது எப்படி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நம்ம அவரைக்காய் பொரியல் செய்யணுமா? இதில் சட்டியை அடுப்பில் வச்சு 2 கருவேப்பிலை சீரகம் கொஞ்சமாக போட்டு 2 கருவேப்பிலையை போட்டுக்கிட்டு ஒரு பிடி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிங்க. அது நல்லா பொன்னிறமாக வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். திஸ் இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோர் ஷாப்பிங். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங். நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து வித சாமான்களும் இங்கே வாங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கோட ப்ரைஸும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இதில் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் நம்ம நேரமும் மிச்சமாகும். நம்ம பை பண்ணி 3 டேஸ்லேருந்து 7 டேஸுக்குள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே பொருள் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மீதி பேமெண்ட்டை கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் பை பண்ணுறதுக்கு இதில் இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கீழே இந்த ஆப்பை லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதோட 4 மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன். இந்த மிளகாவையும் அதை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதோடு இப்போ அவரைக்காய் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அந்த அவரைக்காவை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அவரைக்காவை அதில் கொட்டிக்கணும். அவரைக்காய் கொட்டிக்கிட்டு நல்லா வதக்கி நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டை போட்டுக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு சால்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா சுவையாக இருக்கும். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு சீரகப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உரப்புக்கு நம்ம வரமிளகா போட்டுட்டோம், அதனால் உரப்புக்கு வேணால் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகப்பொடியை போட்டுக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வாசம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது சீரகப்பொடி போடும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும். அதோடு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றிக்குங்க. 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா அப்படியே மூடி வச்சுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்து முடிச்சோன்னே உங்கள்கிட்ட காட்டுறேன். 10 நிமிஷம் அப்படியே ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ நான் பிளேட் எடுத்து கிண்டி விடுறேன். இப்போவே நல்லா மணமாக இருக்குது. சீரகப்பொடி போட்டதுனால நல்லா வாசமாகவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.